இதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசியவர்கள் அதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் பேசல? சுட சொல்லி உத்தரவு எங்கிருந்து வந்தது? இந்த கேள்வி ஏன் எவரிடத்திலும் இருந்து எழல? ஏன் நாதியற்று போனாயடா, நாதியற்று போனாய். இங்க செத்தவன் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காக செத்தானாடா? இங்க நிக்கிறவன் இந்த கட்சிக்காக போறானாடா? இல்ல பெத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி கட்ட அடைந்தவனா? உலக அரசியல் வர உலக விடுதலை போராட்ட வரலாற்றிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பணியிட்ட தலைவன், ஒரே தலைவன், என் உயிர் தலைவன், என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். 3 தலைமுறை நான் களத்தில் மாண்டது. ஒன்று அவனை பெற்றவர்கள் என் அப்பன் வேலுப்பிள்ளையும் பார்வதி, பிறகு அவன் பெற்ற பிள்ளைகள் 3, பிறகு என் அண்ணன் மன்னி. 3 தலைமுறை தன் தாய் நிலத்தின் விடுதலைக்கு மாண்டது என்றால் மானத்தமிழன் வரலாற்றில் என் தலைவனின் வரலாறு மட்டும்தான். உலகத்தில் எவனுடைய வரலாறா? ஓசிமின், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, யார்? யாசர் அராபத் யாருடைய வரலாறு? என்னடா உனக்கு இருந்தது? போரில் சரணடைந்தவர்களை கொல்லக்கூடாது, அதனால உலக மரபு அதானே. சரணடைந்த என் தங்கை இசைப்பிரியாவை ஏண்டா கொன்று சிதைத்தாய் என்ற குரல் ஒருத்தம் கூட எழுப்பலையே. ஏண்டா